ஒரு மாசமா கழுத்துல சுளுக்கு வலி உயிர் போயிட்டு இருந்தது எசக்கி பாண்டியா. 5 நிமிஷம் வேதனையா இருந்தாலும் சட்டுன்னு எடுத்து விட்டிய. சரி சரி வந்த முறை அப்படியே பேசி பேசி வாயில குறுக்கந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்களாச்சும் செஞ்ச வழி கூலி கொடுங்க. இதுதான் நம்ம சம்பளம். எப்படி வாங்கியே பழக்கப்பட்ட கை இப்பதான் முத கொடுக்குது. அத போய் வேணாங்கறியா குடுங்க சார். இவன் உடம்புல பட்ட செந்தட்டி மாதிரி எப்போ அரைச்சுக்கிட்டே இருப்பான். அது சொரிஞ்சா கிடைக்கிற சோகம் மாதிரி இவன் கூட வந்தா ஒரு சோகம். அவ்வளவுதான். டேய் ஓகே நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பாண்டியா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். அது என்ன உன் பேரை இசக்கி பாண்டியன்னு வச்சிருக்க? சார் என் பேர் பாண்டியன், அப்பா பேர் இசக்கி, அதனால இசக்கி பாண்டியன். ஓஹோ அப்படியா? எல்லாரும் அப்பாவோட இனிஷியல் தான் முன்னால வச்சிருப்பாங்க. நீ அப்பாவோட பேரே முன்னால வச்சிருக்கிய. அப்பா மேல பாசமுள்ள பாண்டியர். அப்ப நான் வரட்டுமா? சார் Are you Mr. Eseki Ponyan? Yeah. What's your problem? My arm is dislocated, just so I came here. Yeah. We'll solve it. No problem. Sit. Thank you. You're coming from? I'm from England. Hey! இங்கிலாந்தா? எங்க கட்ட பொம்மல தூக்குல போட்ட பார்ட்டியா நீ? தூக்குல போட்டதும் இல்லாம இங்க இருந்த பண்ட மாத்திர நகரத்தெல்லாம் கொண்டு ஊர்ல வச்சுக்கிட்டு என்ன தைரியம் இருந்தா இந்தியாவுக்கு என்ன வச்சு குடிக்க வருவீடா நீங்க? அண்ணே இது 50 வருஷத்து பாக. நீ தலையிடாத. வேணாம். ஓகே வந்தது யாரா இருந்தாலும் வரவேற்கிறதா நம்ம பண்பாடு. அதுலதான் தமிழன் தலை நிமிர்ந்து நிக்கிறான். இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக கட்டுப்பட்டு உட்காரு. தமிழ் தாய் உங்களை காப்பாத்திட்டானா? என்ன டே? Do you like our India? Yes, I like very much. What all places you have seen in India? Madras, Trivandrum, Tiruchirappalli, Madurai, and Udumaipete. Do you like your Indian food? Yes, the dishes are fantastic. I like it very much. Loose. Relax. Just shake your hand like this. How you feel now? Oh, miraculous. My just lift up your hand. Yeah. Very good. Thank you very much. இந்தம்மா வரேங்க. வா. பிள்ளையம்மா உன்னதாமா பார்க்க வந்தேன். இருக்குங்கயா. நீ சொன்ன வாக்கு எனக்கு பறிச்சிடுச்சுமா. மில்லு கேஸ்ல நான் ஜெயிச்சிட்டேம்மா. ரொம்ப சந்தோஷம். டேய் அவங்க எடுத்து வா. பிள்ளையம்மா நீ சொன்ன ஜோசியம் பழிச்சா டிவி சுட்டி காட்டல, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். கொண்ட இந்தாம்மா சாவி. ஐயோ விளையாட்டா கேட்டது விசுவாசமா நினைச்சு வாங்கிட்டு வந்துட்டீங்களே. உங்க மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்கயா. இது என்னம்மா உன் கல்யாண செலவு பூரா என்னதுதான். மாப்பிள்ளை யாருன்னு சொல்லு. நான் சொன்னா போதுமா? அந்த ஒத்துக்க வேணாமா? தங்க விக்கிரக மாதிரி இருக்கிற ஒன்ன கட்டிக்க மாட்டேங்கிறானா? யாரவன்? அவருதான் எசக்கி பெத்த பாண்டியர். இந்த குத்தால சீசன் முடியறதுக்குள்ள அவர் கையாலேயே என் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். ஏவலையம்மா உனக்கு டிவி சிப்டி எல்லாம் ஓட்ட தெரியுமா? ஹெலிகாப்டரே ஓட்டுவேன். உன்னால வாங்கி தர முடியுமா? முடியாதுமா. அப்ப சும்மாரு. ஐயா வரேங்கய்யா. சரிம்மா. பாண்டியன் வராரு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. விடுங்கண்ணே. வர வர எனக்கு நாளும் தெரிய மாட்டேங்குது, கிழமையும் தெரிய மாட்டேங்குது. நீங்க வந்த உடனேதான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நேசமணி ஐயா பள்ளிக்கூடம் கட்டினாரு, ஆஸ்பத்திரி கட்டினாரு, அனாதை விடுதி கட்டினாரு. இங்கெல்லாம் எனக்கு வேலை கிடைக்க கூடாதா? போய் இந்த பைத்தியார் ஆஸ்பத்திரியில கிடைக்கணும். நீங்களே சொல்லுங்க. இது ஏன் வேலைன்னு நினைக்கிற? சேவன் நினைச்சுக்க. ஆதரவு இல்லாத அனாதைங்களுக்கு சேவை செய்யறதை விட பெரிய புண்ணியம் வர எதுவுமே கிடையாது. எது புண்ணியம்? படுத்து கிடக்கும்போது மூஞ்சில எச்சு துப்புறாங்க, விரல கடிச்சு விடுறாங்க. இதெல்லாம் புண்ணியமா? அப்சாமி நேசமணியா இருந்தார பெரும் கோடீஸ்வரர் தான். ஆனா அவர் தன் தேவை தன் சுகம் வாழல, ஊருக்காக வாழ்ந்தார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவரை தெய்வமா நினைச்சு கும்பிடுறேன். ஒரு மனுஷன் பிறந்தான் வாழ்ந்தான் செத்தாங்கிறது வாழ்க்கை இல்ல, இருக்கும்போது என்ன செஞ்சாங்கிறதா முக்கியம். அதனால மனசை போட்டு குழப்பிக்காம இருக்கிற வர கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சந்தோஷமா இரு. வா வா பாண்டி, இங்க வா.
அக்கா சொல்லக்கூடாது, அம்மா. நான் அக்கா தான் சொல்லுவேன். அண்ணா பிரதர், முட்டை புரோட்டாவும் கொத்துக்கறி ரெடி. ஓடியா ஓடியா ஓடியா. எங்க உட்காந்து சாப்பிட போற? நேசமணியா உட்காந்து சாப்பிட இடம்டா இது. கண்ணுல ஒத்திக்க வேண்டிய இடத்துல கண்டதை வைக்கிறேன். என்னோட வீட்டுக்கு தான் டிஃபன் வாங்கிட்டு வர எங்க வந்த? இந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சனா எப்ப வெளியே வருவேன்னு உனக்கே தெரியாது. உனக்காக ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் தான் அங்க காத்துக்கிட்டு இருப்பான். பசி தாங்க முடியல, அதான் இங்க வந்தேன். சரி வா. ஐயோ 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 ஐயோ, என்ன அழகான கட்டிலு, அப்படியே படுத்து தூங்க. என்ன 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 பேசாம இந்த வீட்டு நினைவுச்சனம் ஆக்கிடுவேன். டிக்கெட் போட்டு பணம் சம்பாதிக்கலாம்ல. உத கேக்குற உனக்கு இப்ப? இல்லனே, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க மலேசியாவுல இருக்காங்க. நீ ஏன் புதையில பூதம் காத்த மாதிரி காக்குற? குற்றாலத்துல எத்தனை பேர் முதலாளிக்கு தெரியாம வீட்டை வாடகைக்கு விட்டு பொல போட்டிக்கிட்டு இருக்கான். நீ அதை செய்ய மாட்ட. சரி, இந்த வீட்டுல ஒரு போசனையாவது எனக்கு ஒதுக்கி குத்தினா நானாவது பிக்கப் பண்ணி போய்கிட்டு இருப்பல. நீயும் பழைக்க மாட்ட, என்னையும் பழைக்க விட மாட்ட. கடைசி வரைக்கும் என்ன கிண்ணம் தான். டேய், எங்க அப்பாவை நம்பி இந்த வீட்டை ஒப்படைச்சாங்க. எங்க அப்பாவுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் பாதுகாத்து எங்க அப்பா வேற காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. புரியுதா? அது சரிண்ணே, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. நான் ஓகே 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 ஓகே. என் புருஷன் யாரோ ஒரு பொண்ணை காப்பாத்த போய் கை ஒடிச்சிட்டு வந்து நிக்கிறாரு. கொஞ்சம் சுளுக்கு எடுத்து விடுங்கண்ணே. என்ன இது பொம்பளை காப்பாத்துற முகர மாதிரியா தெரியுது? அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இது யாரோ புடிச்சு வளைச்சு விட்ட மாதிரி இருக்கு. ஒழுங்கா என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு, நான் எடுத்து வரேன். அண்ணே, பொம்பளைய காப்பாத்த போய் தானே இப்படி ஆச்சு. இவன் எப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். இவனை என்கிட்ட விடுங்க, ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். நான் தான் கையை திருகி விட்டேன். சும்மா போயிட்டு இருந்தேன், என்கிட்ட வம்பு பண்ணா, அதனால திருகி விட்டேன். அட பாவி, பொய்யா சொன்ன. வீட்டுக்கு வா, இன்னொரு கையை உடைச்சிடுறேன். ஏயா, ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் இப்பெல்லாம் பண்ணலாமாயா? தெரியாம செஞ்சுட்டேனே, இனிமே பண்ண மாட்டேன்னு. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் மன்னிக்காத. ஏயா, ஒரு பொம்பளை கிட்ட குறி கேக்குறதுனா எப்படியா கேக்குறது? இப்படியா? யாத்தடி, இந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. ஏண்டா வெள்ளையம்மா கிட்டே உன் வேலையை காட்டியா? நீ என்னது இது? நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். அண்ணே, ஒரு நோயாளியை காப்பாத்துற டாக்டரோட கடமை. இந்த சுருக்கு பிடிச்சவனை காப்பாத்துறது உன்னோட கடமை. நீ ஒரு பொம்பளைக்காக கடமை தவறுன, நான் உசுரோட இருக்க மாட்டேன். சரியா இருக்கும். ஆமாடா. வாண்ணே பாரு. சத்தியமா இனிமே எந்த பொண்ணையும் போய் டச் பண்ண மாட்டீல்ல? சத்தியமா பண்ண மாட்டேன்னு. அப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லு. மருத மீனாட்சி மேல சத்தியமா? மருத மீனாட்சி மேல நான் எந்த பொண்ணுகிட்டயும் வாழாட்ட மாட்டேன். இனிமே எந்த பொண்ணுகிட்டயும் வாழாட்ட மாட்டேன். சத்தியம் தலை அடிச்சுக்க. இது சத்தியம். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் அவனுக்கு சுளுக்கு எடுத்து விட போறியா? உங்க ரெண்டு பேருக்கும் இந்த வெள்ளையம்மா யாருன்னு காமிக்கிறையா? காமி காமி.